தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி யார்? திமுகவிற்கு சான்ஸ் இருக்கா? சுட சுட வெளியான கருத்து கணிப்பு. வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. தமிழகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் செயல்பாடு குறித்து குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானோர் தங்கள் மனநிறைவை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆய்வில் பங்கேற்றவர்களில் ஏறக்குறைய பாதி பேர், அதாவது 49% அரசின் செயல்பாடுகளில் திருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்தனர். இது அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன என்பதை குறிக்கிறது. அதேபோல் 17% பேர் அரசின் செயல்பாடுகளில் ஓரளவு திருப்தி அடைந்துள்ளனர். இவர்கள் சில விஷயங்களில் அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும், இன்னும் சில விஷயங்களில் மேம்பாடு தேவை என்றும் கருதுகின்றனர். இருப்பினும் 34% பேர் அரசின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்த மக்கள் அரசின் சில திட்டங்கள் மற்றும் கொள்கைகளில் உடன்பாடு இல்லை என்று கருதுகின்றனர். அதே சமயம் தமிழ்நாட்டில் தற்போது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற 21,150 பேரின் கருத்துகளின் அடிப்படையில் முடிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளன. அதிமுக கூட்டணி வெறும் 70 இடங்களை மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகும். முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக 39 இடங்களில் வெல்லும் என்று துல்லியமாக கணித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கருத்து கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் வாய்ப்புள்ளது. மேலும் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகளின் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இது உணர்த்துகிறது. இந்த மதிப்பீடு வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் தேர்தல் திட்டங்களை வகுக்க வேண்டும். முடிவில் சமீபத்திய கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்துள்ளது. அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் எதிர்கால செயல்பாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். ஏற்கனவே தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் திமுக அரசு உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. திமுக வட்டாரங்கள் மூலம் பெறப்பட்ட தகவல்படி இந்த கருத்து கணிப்புகள் 5 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளன. சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னதாக ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலம் இதுபோன்ற கருத்து கணிப்புகளை நடத்துவது வழக்கம்தான். இதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு சாதகமான தொகுதிகள், வலிமையான இடங்கள், கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமான இடங்கள், பலவீனமான இடங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்வார்கள். ஒவ்வொரு கட்ட கருத்து கணிப்பின் முடிவுகளின் அடிப்படையில் வலுவான வேட்பாளர் யார், எந்த தொகுதிகள் அளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பது போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராயப்படும். இதன் அடிப்படையிலேயே சட்டசபை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை உளவுத்துறை விரைவில் நடத்தவுள்ளது. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன, தமிழக வெற்றிக் கழகத்தின் செல்வாக்கு எப்படி உள்ளது என்பது குறித்தும் இந்த கருத்து கணிப்பில் ஆய்வு செய்யப்படும். இந்த ஆய்வின் முடிவுகள் எதிர்வரும் தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்க திமுகவிற்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் தேர்தல் உத்திகளை வகுக்க ஒரு தெளிவான புரிதலை பெற முடியும். விரைவில் இந்த கருத்து கணிப்புகள் தொடங்க உள்ளன. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தலுக்கு தேவையான உத்திகளை வகுப்பதற்கு திமுகவுக்கு உதவும். மேலும் எந்தெந்த வாக்குறுதிகளை அளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பது பற்றியும் ஆய்வு செய்யப்படும். இதன் மூலம் தேர்தல் பிரச்சாரங்களை சிறப்பாக வடிவமைக்க முடியும். கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, வாக்குறுதிகளை திட்டமிடுவது போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். இந்த முடிவுகள் கட்சியின் வெற்றியை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆளும் கட்சி உளவுத்துறை மூலம் நடத்தும் இந்த கருத்து கணிப்புகள் மற்ற கருத்து கணிப்புகளை விட துல்லியமாக இருக்கும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புனலுடன் இணைந்திடுங்கள்.